மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கல்வி பொதுத்தர ஆதர பத்திரம் சாதாரண பரீட்சை 2023-24 சொல்லக்கூடிய சிறுதானே வணிக கல்வியும் கணக்கீடும் என்ற அவங்களோட ஓஎல்ல நீங்க பாஸ்கெட் சப்ஜெக்டாக நீங்க எடுத்திருப்பீங்களாக இருந்தா கொமர்ஸ் பாடத்தை அதற்கான இறுதி பரீட்சை தான் இந்த பரீட்சையாக இருக்க போகுது. அதுவும் இது 2023 பேட்ச் ஓஎல் பேட்சுக்கு நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டு தான் அதுக்கான பரீட்சை நடைபெற்றிருந்தது. அந்த பாஸ் பேப்பர் எப்படி இருக்க போகுது, ஒரு பாஸ் பேப்பர் உண்டு நாங்க எப்படி அணுக வேணும் அப்படின்ற விஷயம் சம்பந்தமாகத்தான் நாங்க இதை தொடர்ச்சியாக இந்த கிளாஸை கொண்டு போகலாம். அதுவும் ஃப்ரீ செஷனா அப்படின்னு சொல்லி நான் எத்தனைச்சிருக்கிறேன். என் பேர் சஜாத். நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒலிவில்ல நான் ஒரு இளம் பட்டதாரி மாணவனாக படித்து கொண்டிருக்கிறேன். சிறுதானே அண்டர் கிராஜுவேட். ஸோ மேனேஜ்மெண்ட் ஃபெகால்ட்டியில இருக்கிறேன். அப்போ என்ன விஷயம் சொன்னா நாங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்போம். 11ஆம் ஆண்டுல நாங்க 2 தரத்திலையும் கொமர்ஸ் பாடம் படிச்சிருப்போம். 2 பாடத்தையும் உள்ளடக்கிய மாதிரி தான் உங்களுடைய ஓஎல் பேப்பர்ல கொமர்ஸ் பாட பேப்பர்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்க போகுது. சரிதானே? அப்ப இதுல 2 பகுதி இருக்கும். ஒன்று வணிக கல்வி, அதாவது பிசினஸ் ஸ்டடீஸ் ஒரு பகுதி இருக்கும். அதே மாதிரி கணக்கீடு அக்கவுண்டிங் என்ற ஒரு பகுதியும் இருக்கும். ஸோ 2 பகுதியையும் நாங்க ஒருமிக்க படிக்க வேணும். 10, 11 ரெண்டும் ஒருமிக்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். முதல்ல நாங்க ஒரு பாஸ் பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பாஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நிறைய பிள்ளைகள் வாசிக்கிறது குறைவோ. ஏனென்று சொன்னா எடுத்த உடனே முதலாவது கேள்வி ஒன்று வரும், ஆன்சர் பண்ணிட்டு போகணும். ஸோ எம்சிக்யூ இருக்கும். அது எங்களுக்கு தெரியும். பொதுவாக அண்டர்லைன் பண்ணிட்டு போவோம். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க, பேப்பர் ஒன்று தருவாங்க. அதுல என்ன செய்ய வேண்டியிருக்கும், புள்ளடியிட வேண்டியதா இருக்கும், எக்ஸ்ட்ராவா தரக்கூடிய விஷயம். அதே மாதிரி பார்ட் 2 இருக்கும். அதுக்கு என்ன செய்வாங்க, உங்களுக்கு புக்லெட் தருவாங்க. அந்த புக்லெட்ல நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போடுவீங்க. அதே மாதிரி பேஜ் இலக்கம் என்னன்னு சொல்லி போடுவீங்க. அதே மாதிரி கேள்விக்கான ஆன்சர் எழுதுறதுக்கு என்ன கேள்வி இலக்கம்னு போடுவீங்க. அதுக்கு பிறகு ஆன்சரை எழுதிட்டு வருவீங்க. இந்த ஃபார்மேட் வளமையா நடக்கிறதுனால பிள்ளைகள் என்ன செய்யறது இல்லை, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பெருசா வாசிக்கிறது கிடையாது. பட் நாங்க ஒரு ஃபைனல் எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல் ஃபைனல் எக்ஸாம் பேப்பரை நாங்க பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க ப்ரிப்பேர் ஆகியிருக்க வேண்டியது எங்களோட கடமையா இருக்கு. சிறுதானே பிள்ளைகள்? அப்படி இருக்கக்குள்ள நீங்க முதல்ல பார்க்கணும், சிறுதானே உங்களுடைய இந்த பாடம், அதாவது கொமர்ஸ் பாடத்தை பொறுத்தளவுல இந்த கொமர்ஸ் பாடத்துக்கான இலக்கமாக எது இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதுதான். அதுவும் தமிழ் மொழியாக இருக்குமாக இருந்தா இதுதான் உங்களோட கொமர்ஸ் பாடத்துக்கான இலக்கமாக இருக்க போகுது. இது கட்டாயமாக நீங்க என்ன செய்யணும், உங்களோட புக்லெட், அதாவது பார்ட் 2 பகுதி எழுதுறதுக்கு தார புக்லெட்ல முன்னுக்கு நீங்க என்ன செய்யணும், இதை எழுத வேணும். சரிதானே? இந்த இலக்கத்தை நீங்க சரியாக எழுத வேணும். அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தா உங்களுடைய எம்சிக்யூக்கு தர்ற மார்க் பண்ணி புள்ளடி அடிக்கிறதுக்கு தர்ற எக்ஸ்ட்ரா அந்த செவ்வக ஷேப்பான அந்த புள்ளடியிடக்கூடிய ஆன்சர் ஷீட்லயும் நீங்க என்ன செய்யணும், இந்த இலக்கத்தோட டீயோட முதலாவது இதை போடணும். அதுவே பார்ட் 2 இருந்ததுன்னா முதலாவது வராது, 2வது உரோம இலக்கத்தை போட வேண்டி இருக்கும். இந்த விஷயத்தை நீங்க முதலாவது கன்சிடர் பண்ணணும். இதுதான் மெயின் விஷயம். சரிதான பிள்ளைகள்? அதுக்கு பிறகு எங்க வருவீங்கள் என்றால் டைம் என்ன மாதிரி உங்களுக்கு எலோகேட் பண்ணிருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மொத்தமாக உங்களோட பார்ட் 1 பார்ட் 2 எப்படி நாங்க அடையாளம் கண்டோம்னு சொன்னா இங்க பார்த்தாலே அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். இங்க பாருங்க, பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுக்கும் சேர்த்துதான் என்ன தர போறார் அப்படின்னு சொன்னா மொத்தமாக உங்களுக்கு 3 மணித்தியாலம் தர போறாரு. சரிதானே? பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுக்கும் சேர்த்துதான் 3 மணித்தியாலம் தர போறாரு. இதுல என்ன ஒரு எடிஷனலான ஒரு நன்மை என்னன்னு சொன்னா, இந்த இறுதி ஆண்டு பரீட்சையில சரிதானே இந்த பார்ட் 2 அதே மாதிரி பார்ட் 1 பகுதியில கேள்விகள் எவ்வாறு இருக்குன்னு சொல்லிட்டு புரிந்து கொள்றதுக்காக மேலதிக வாசிப்பு நேரம் வந்துட்டு ஒரு விஷயம் தருவார். சரிதானே? அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆக உங்களுக்கு மொத்தமாக ஒரு கொமர்ஸ் பேப்பரை செய்து முடிக்கிறதுக்கு 3 மணித்தியாலமும் 10 நிமிடங்களும் தருவாங்க. அப்ப இந்த மணித்தியாலங்கள் நிமிடங்களை ரொம்ப பெர்ஃபெக்டாக நீங்க பயன்படுத்த வேணும். ஏன்னா அந்த டைமுக்குள்ள நீங்க எழுதுறதுதான் உங்களுடைய ரிசல்ட்ஸாக வரப்போகுது. எவ்வளவு வருஷமாக அல்லது எவ்வளவு மாதங்களாக நீங்க படித்தாலும் கூட 3 மணித்தியாலம் 10 நிமிடங்கள் என்ற அந்த டைம் பீரியட் தான் உங்களுடைய ரிசல்ட்ஸை தீர்மானிக்க போகுதுங்கிறத நல்லா
விளங்கி வச்சுக்கோணும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப 3 மணித்தியாலமும் தந்து எக்ஸ்ட்ராவாக 10 நிமிடமும் தாரானண்டா அந்த 10 நிமிஷத்தை ரொம்ப பொண்ணாக நாங்க பயன்படுத்த தெரிந்திருத்தல் வேண்டும். சரிதானே? அப்ப ஓவராலா நாங்க என்ன செய்ய வேணும்? இந்த பார்ட் 1, பார்ட் 2 2 பகுதிகளையும் வாசிக்கணும். என்ன தந்திருக்கிறான், நாங்க என்ன விஷயத்துக்கு டிசிஷன் மேக் பண்ண போறோம். ஒரு திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் என்ற ஒரு விஷயம் என்ன செஞ்சிருக்கணும். நாங்க காமர்ஸ் படிச்ச பிள்ளைகள் என்ற வகையில எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப முதல்ல பிளானிங் ஒண்ணு இருக்கணும். சரிதானே? ஒரு விஷயத்த நாங்க செய்யறதுக்கு முதல் பிளானிங் இருக்கணும். அப்ப முதலாவது டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது அ இதுல ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்டா சப்போஸ் சில டைம் உங்களுக்கு போதாமல் போயிரும். ஏன்டா கணக்கு பகுதி வரக்குள்ள சம்டைம் என்ன செய்யும்? உங்களுக்கு டைம இழுத்து விட்டுரும். அதனால கொமர்ஸ பொறுத்தளவுல சில டைம் பிள்ளைகள் அநேகமாக தங்களுக்கு டைம் போதாது என்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதனால டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரைட்? அப்ப இந்த இடத்துல நீங்க இந்த விஷயத்த புரிந்து கொள்றது மிக முக்கியமாக இருக்கும். அடுத்தது பாருங்க. வினாத்தாளை வாசித்து வினாக்களை தெரிவு செய்வதற்கும் விடை எழுதும் போது முன்னுரிமை வழங்கும் வினாக்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும் மேலதிக வாசிப்பு நேரத்தை பயன்படுத்துக. மேலதிக வாசிப்பு நேரம் என்னத்துக்கு தந்திருக்கிறாங்க? வினாக்கள் எல்லாத்தையும் வாசிக்கிறதுக்கும் வினாக்களை தெரிவு செய்வதற்கு விடை எழுதும் போது எதற்கு நாங்க முன்னுரிமையாக அப்ப மொத்தமாக முதலாவது பகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா 40 கேள்விகள் இருக்கும் எம்சிக்யூல. பார்ட் 2 எடுத்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக முதலாவது வினா கட்டாயம். மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதியை பாத்தீங்கன்னா பகுதி 1, பகுதி 2 சொல்லி பகுதி 2 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 3 வினாக்கள் இருக்கும். அதுல நாங்க ரெவி 2 வினாக்கள் தெரிவு செய்ய வேணும். சரிதானே? மொத்தமாக பார்ட் 2 பகுதியில 5 வினாக்கள் தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். அதை நான் பின்னுக்கு போகக்குள்ள நான் உங்களுக்கு காட்டுவேன். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த விஷயத்த முடிச்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு தெளிவாக விளங்கும். அப்ப அப்படி இருக்கக்குள்ள எந்த வினாவை நாங்க தெரிவு செய்ய போறோம் என்றதுக்காகவும் இந்த 10 நிமிடங்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றேன். ரைட்? ஓகே. இப்ப முதலாவது பகுதிக்குள்ள வந்தோம்டா அறிவுறுத்தல்கள், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தாராங்க. எல்லா வினாக்களுக்கும் விடை எழுதுங்கண்டா 40 கேள்விகள் இருந்தா 40 கேள்விக்கும் கட்டாயம் என்ன செய்யணும்? நீங்க விடை எழுதியிருக்க வேணும். அப்ப பாருங்க சொல்றான். 1 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 1, 2, 3, 4 என இலக்கமிடப்பட்ட விடைகளில் சரியான அல்லது மிக பொருத்தமான அப்ப இந்த விஷயத்த நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள்? ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டியவர்களாக இருக்க வேணும். ஏன் என்று சொல்லி கேட்டீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். ஏன் ஏன் ரொம்ப முக்கியம்டா, ஒரு டைம்ல நீங்க விடைய பார்க்கக்குள்ள அந்த விடை சரியாக இருக்கும். இன்னொரு விடைய பார்த்தீங்கன்னா, அந்த விடையும் சரியாக இருக்கும். இப்ப இந்த விடையில எந்த விடைய நாங்க தெரிவு செய்ய போறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டைம்ல நாங்க சரியான முறையில நாங்க எங்களோட அறிவை யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். சரிதானே? அதனாலதான் இந்த விஷயத்த அவன் என்ன செஞ்சிருக்கிறான், குறிப்பிட்டே உங்களுக்கு சொல்லி இருக்கிறான். சரிதானே? அப்போ சில கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணக்குள்ள சில விடைகள் சரியானதாக இருக்கும். சில டைம்ல 2, 3 விடைகளும் சரியா இருக்கும். ஆனா அதுல ஒரு விடை தான் மிக பொருத்தமான இருக்குமாண்டா, நாங்க அந்த மிக பொருத்தமானதை தான் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்றாக உங்களுக்கு இங்க பார்க்கப்படுது. அடுத்தது பாருங்க. உமக்கு வழங்கப்பட்டுள்ள விடைத்தாளில் ஒவ்வொரு வினாவுக்கும் உரிய வட்டங்களில் உமது விடையின் இலக்கத்தை சரிதானே ஒத்த வட்டத்திலுள்ளே புள்ளி உள்ளடியை இடுக. அதாவது நீங்க எந்த ஆன்சரை தெரிவு செய்றீங்களோ இந்த இருக்குது 1, 2, 3, 4 இந்த 1, 2, 3, 4 தரக்கூடியது சரிதானே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தார பேப்பர்ல என்ன செய்யும் வட்டத்துக்குள்ள இருக்கும். இப்ப முதலாவது கேள்வியில 1, 2, 3, 4 4 வட்டம் 4 இலக்கமிடப்பட்டிருக்கும். அதுல நீங்க எதை உதாரணத்துக்கு நீங்க தெரிவு செய்யறது முதலாவது ஆன்சர்னு சொன்னா முதலாவது வட்டத்துக்குள்ள என்ன செய்யணும் புள்ளடி போடணும். இரண்டாவது ஆன்சர்னு சொன்னா என்ன செய்வீங்க? இரண்டாவது வட்டத்துக்குள்ள புள்ளடி போடுவீங்க. மூணாவது, நாலாவது. சரிதானே? அதத்தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ல தெளிவாக சொல்லி இருக்காரு. சரியோ? அடுத்தது பாருங்க. அவ்விடைத்தாளில் மறுபக்கத்தில் தரப்பட்டுள்ள மற்றைய அறிவுறுத்தல்களையும் கவனமாக வாசித்து அவற்றை பின்பற்றுக. அப்ப அந்த விடைத்தாள் என்ன செஞ்சிருப்பான்னு சொன்னா உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பின்னால தந்திருப்பானாம். அதாவது நீங்க ஆன்சரை எழுதுறதுக்கு முன்னுக்கும்
ஆன்சர் எழுதுறதுக்கான அந்த இலக்கமிடப்பட்ட பகுதியும் அதன் பின்பக்கத்திலையும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்திருப்பானா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் வாசிக்கொள்ளுங்க. ஏனென்றா சில டைம்ல நீங்க முதலாவது ஆன்சர் நினைச்சு மார்க் பண்ணிருப்பீங்க. ஆனா அதுக்கு முதலாவது ஆன்சரா இருக்காது. அப்ப அதனால அதை எப்படி நாங்க வெட்டி விட்டுட்டு ரெண்டாவதுக்கு போட வேணும்னா அதுக்கு எப்படி புள்ளடிடுறது அந்த விஷயங்கள் சம்பந்தமான இன்ஸ்ட்ரக்ஷன் அவடத்தை அந்த பேப்பர்ல தந்திருப்பான். அதை வாசிச்சு அவடத்தை நீங்க என்ன செய்யணும் பார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த வகையில இந்த விஷயம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்குது. அப்ப முதலாவது என்ன செய்யும் பார்ட் 1 பகுதியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு 40 கேள்விகள் இருக்கும். சரிதானே? 40 கேள்விகள் இருக்கும். 40 கேள்விகளை ஃபேஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா பார்ட் 2 பகுதிக்குள்ள வருவீங்க. சரிதான பிள்ளைகள்? பார்ட் 2 பகுதிக்குள்ள வருவீங்க. பார்ட் 2 பகுதிக்குள்ள போனீங்களாக இருந்தா இந்த பார்ட் 2 பகுதியில சரிதானே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் கொடுத்திருப்பான். முதலாவது வினா உட்படண்டா முதலாவது வினா கட்டாயம் நீங்க செய்தே ஆக வேணும். அதுக்கு பிறகு இந்த பார்ட் 2 பகுதியிலேயே பகுதி 1 பகுதி 2 என்று சொல்லி பிரிச்சிருப்பான். அதுல பகுதி 1 இருந்து 2 வினாக்களையும் பகுதி 2 இருந்து 2 வினாக்களையும் நீங்க தெரிவு செய்ய வேணும். மொத்தமா இதுல 2 முதலாவது வினா கட்டாயம் எல்லாமாக சேர்த்து என்ன செய்யணும் நீங்க 5 வினாக்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேணும் விடை அளித்திருத்தல் வேண்டும். சரிதானே? மேலதிகமாக ஏதாவது நீங்க கேள்விகளுக்கு விடையளிச்சிருப்பீங்களாக இருந்தா அதை நீங்க வெட்டி விடாத பட்சத்துல என்ன செய்வாங்க பரீட்சைக்கான வினாபத்திரத்தை விடைப்பத்திரத்தை திருத்துற ஆக்கள் என்ன செய்வாங்க திருத்தக்கூடிய பரீட்சகர் என்ன செய்வாரு எக்ஸ்ட்ரா வரக்கூடியதை வெட்டி விடுவாருன்னு சொல்லிட்டு அதையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக சொல்லிட்டாங்க. சரிதான பொருள்? அப்ப அந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யணும் நாங்க இதுக்கு ரெடி ஆக வேண்டி இருக்கிறோம். ரைட்? இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்ன செஞ்சு கொள்ளுங்க என்னட்ட கேட்டு இதுகள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்னட்ட என்ன செஞ்சு கொள்ளுங்க கேட்டு கொள்ளுங்க. சரிதானே? முதலாவது அவ்வாறு இருக்கும்னு சொன்னா பார்ட் 1 பகுதியில முதலாவது கேள்வியில இருந்து 40வது கேள்வி வரைக்கும் 1 மார்க்ஸ் மொத்தமாக ஒவ்வொரு மார்க்ஸாக 40 கேள்விக்கும் 40 மார்க்ஸ். பார்ட் 2 பகுதியில என்ன செய்ய போறாரு உங்களுக்கு 60 மார்க்ஸ் தர போறாரு. சரியோ? அப்ப மொத்தமாக எவ்வளவு மார்க்ஸ் மொத்தமாக உங்களுக்கு 100 மார்க்ஸ் வந்து சேரும். சரிதான பிள்ளைகள்? அப்ப அந்த விஷயங்களை நாங்க என்ன செய்யணும் கண்ணும் கருத்துமாக அவதானிக்க வேண்டி இருக்கு. சரியோ? இவ்வளவும் உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்க போகுது.